ஒரு மாம் ஆஸ்பிரண்ட்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. உங்கள் லைஃப்க்கு இது ரிலேட் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரியல் ஸ்டோரி. ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவங்க மேரீட். அவங்கள்ட்ட போய் நான் வந்து ரொம்ப புலம்புனேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது, படிக்கவே முடியல, ரொம்ப இதாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, வீட்டுக்கு போனாலே படுத்து தூங்க தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க. நான் வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொன்னேன், வீட்டுக்கு போவேன், குளிச்சுட்டு அம்மா வந்து தோசை ஊற்றி வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு தூங்கிடுவேன், கடுப்பாக இருக்குது இந்த லைஃபே அப்படின்னு. இப்போ அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை கேட்டோடனே எனக்கு லிட்ரலி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு உன் லைஃப் திரும்பி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது சடனாக ஒன்றுமே புரியல. நான் என் லைஃப்பை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், நான் என் லைஃப் பிடிக்கல அப்படி சொல்லிட்டு இருக்கேன், என் லைஃப் வேணுமா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, நான் வீட்டுக்கு போனேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா, சிங்கில் அவ்வளோ பாத்திரம் இருக்கும், அது எல்லாமே கழுவணும், அடுத்து பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துடுவா, அவள் ஹோம்ஒர்க் முடிக்கணும், அவளை பார்த்துக்கணும், நைட்டு டின்னர் பண்ணணும், டின்னர் பண்ணி முடித்தோன்னே எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு எல்லா சமையலும் முடிச்சுட்டு ஃபைனலாக நான் புக் எடுக்கணும், புக் எடுத்து உட்காந்து படிக்கணும், அந்த நாள் எவ்வளோ முடிக்கலையோ அதெல்லாமே முடிக்கணும், இதை முடிச்சுட்டு நைட்டு நான் தூங்கணும், நைட்டு தூங்கினாலும் அடுத்த நாள் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், ஏன்னா பாப்பாலாம் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம லைஃப்லலாம் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றதான் ஃபீல் ஆச்சு நிஜமாவே. மாம் ஆஸ்பிரண்ட் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு கோல்டன் டைமில் தான் படிக்கிறாங்க. நமக்கு அந்த கோல்டன் டைம் வந்து 24 ஹவர்ஸும் நம்ம கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் படிக்கிறாங்க. அவங்க எல்லாமே நிஜமாவே சல்யூட் தான் சொல்லணும். சீரியஸ்லி நீங்களாம் அப்பா, எனக்கு கேட்ட உடனே அவ்வளோ கூஸ்பம்ஸ் ஆச்சு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்கள் அண்ணா பையன் வந்து வந்திருந்தான். நான் படிச்சுட்டு இருக்கேன், அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணல, பட் அப்பப்போ என்கிட்ட வந்து சும்மா பேசுவான். அவன் வந்து பேசுறது எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஸ்டடீஸில். அப்போ எனக்கு யோசித்தேன், அப்போது ஒரு பொண்ணு பையனை வச்சுட்டு படிக்கும்போது அந்த மாம் ஆஸ்பிரண்ட் வந்து எப்படி படிப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ டைம் இருக்கும்போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சீரியஸாக நீங்கள் எல்லாமே ஒரு மாம் ஆஸ்பிரண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ புரியவே புரியாது, மாம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அவ்வளோ கமிட்மெண்ட்ஸோடு அவங்க படிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். கண்டிப்பாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். மாம் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சல்யூட். என் ஃப்ரெண்டு வந்து அவங்க மேரீட். உடனே அவங்க சொன்னாங்க, நான் காலையில் எந்திரிக்கிறது 4 o'clock எந்திரிப்பேன், ஏன்னா நான் சீக்கிரம் எந்திரிச்சாதான் கொஞ்சம் நேரம்னாச்சும் என்னால் ரிவைஸ் பண்ண முடியும், இல்லைனா பாப்பா எந்திரிச்சிருவா, இன்னொரு பாப்பா ஸ்கூலுக்கு போகணும், இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நான் சீக்கிரம் எந்திரிச்சா 1 hour ரிவைஸ் ஆச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. காலைல அவங்க சீக்கிரம் எந்திரிச்சு ரிவைஸும் பண்ணணும், ஃபுட்டும் ரெடி பண்ணணும், அவங்க ஹஸ்பண்டையும் வேலைக்கு அனுப்பணும், பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், இன்னொரு பாப்பாவை அவங்க மாமியார்கிட்ட விட்டுட்டு வந்து படிப்பாங்க. அப்படின்ற போது அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ்லேயும் காலையில் நான் படிப்பேன். பட் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் எந்திரிக்க முடியல. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒருத்தவங்க அவ்வளோ கமிட்மெண்ட்ஸோட படிக்கிறாங்க காலைல எந்திரிச்சு, நான் வந்து காலைல எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்கேன். அப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு மாம் ஆஸ்பிரண்ட் இல்லைனா தயவு செய்து உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாம் ஆஸ்பிரண்ட்டாக அவங்க எவ்வளோ கமிட்மெண்ட்ஸோட படிக்கிறாங்கன்னு தெரியுமா, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட்டுங்க. நிஜமாகவே நீங்கள் கிரேட்டுங்க. இன்னும் ஒன்று கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்களுடைய லைஃப்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான டைம் இதுதான். ஸோ அவங்க வந்து அதே சமயம் அவங்க பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் இதுதான். ஸோ அது வந்து எனக்கு மிஸ் ஆகுது. ப்ளஸ் பாப்பாவை என்னால் சரியாக பார்த்துக்க முடியலையோ, எனக்கு அந்த கில்ட் உள்ள ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க மாமியார்கிட்ட விட்டுட்டு வரனால அவங்க வந்து பேபிக்கு வந்து ஃபோன் காட்டிகிட்டே சாப்பாடு ஊட்டுறாங்க, பிகாஸ் அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பட் இவங்க வந்து அப்படி பழக்க மாட்டாங்க போல். ஒன் டே வந்து இவங்க வீட்டில் சண்டே இருக்கும்போது அந்த பாப்பா சாப்பிட்லாமான்னு கேட்டானா சொல்லிவிட்டு அந்த மொபைலை எடுத்துகிட்டு வந்து உட்காராலாம். அவங்களுக்கு அதை பார்த்த உடனே வந்து கண்ணிலேருந்து தண்ணி அழுகே வந்துடுச்சு. ஏன்னா நான் வந்து அவங்கள்ட்ட விட்டுட்டு போகிறனால அவங்க ஒரு ஹேபிட்டை பழக்கி வச்சுருக்காங்க, ஃபோனை பார்த்து சாப்பிட்றது. என் பொண்ணை வந்து நான் வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டேன். ஸோ வந்து என்னால் என் பேபியை சரியாக பார்த்துக்க முடியல, ஏன்னா நான் வந்து என் கரியரை பில்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நிறையா பேசுகிறாங்க, நீ உன் பிள்ளைய பார்க்க மாட்டேற, பெற்ற பிள்ளை முக்கியம் இல்லை, அந்த படிப்பு தான் முக்கியம்னு தூக்கிட்டு போயிடுறா அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறதா சொல்கிறாங்க.
அதெல்லாம் நீங்கள் காதிலே வாங்கிக்கக்கூடாது. இதுவே நாளைக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸராக போயிட்டீங்கன்னா உங்கள் பசங்களுடைய லைஃப் எப்படி மாறுன்றதை யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். எங்கள் அம்மா வந்து என்னை வச்சுட்டு தான் படித்தாங்க, என் முன்னாடி தான் வேலைக்கு போனாங்க அப்படின்றத அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அந்த குட்டி பார்ப்பாங்க, உங்களை பார்த்து தான் வளரும். எங்கள் அம்மா மாதிரி நான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரவுட் மூமெண்ட்லாம் சான்ஸே இல்லைங்க. உங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட் உங்கள் ஹஸ்பண்டும் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு மாம் ஆஸ்பிரண்ட்னா நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் ஒரு கேர்ள் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் கொடுப்பீங்க கண்டிப்பாக அட்வைஸாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எல்லா கேர்ள்ஸும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரா.